சொல்ல போறா என் கே சரஸ்வதி. என்னுடைய தங்கை. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அபிமானம். எதுக்கு அபிமானம் கேட்டா இதுதான், பாகவதத்துல அவளுக்கு இருக்கிற அந்த ஆசை, அந்த ஸ்ரத்தை, அதுல அபிமானம். அவளை நான் ரொம்ப அன்போட ஆதரத்தோட இந்த பேச்ச நிர்வகணம் பண்றதுக்காக பேசுறதுக்காக கூப்பிட்டு தரேன். அழைச்சுக்கணும். ஸ்ரீமதி என் கே சரஸ்வதி. எல்லாருக்கும் நமஸ்காரம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. பாகவதம்ங்கிறது பாகவதம்ங்கிறது பிரத்யக்ஷ கிருஷ்ணன் அப்படின்னு கிரந்தமே சொல்லுறது. இதுல நம்ம நல்ல விலை பிடிச்ச மணிகள், முத்துக்கள், பவழங்கள், ரத்னங்கள், இதனால ஒரு மாலை உண்டாக்குனா அது எப்படி அமையுமோ அது மாதிரி ரொம்ப திவ்யமான ஸ்தோத்திரங்கள்னால அமைந்தது இந்த கிரந்தம். அதுல நிறைய ஸ்துதிகள் இருக்கு. பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, பிரம்மம் மோகன லீலைக்கு அப்புறம் பிரம்மா பண்ற ஸ்துதி, அக்ரூரன் பண்ற ஸ்துதி, அதுக்கப்புறம் வேதங்களே ஸ்துதி பண்ணுது. இதுல இந்த குந்தி ஸ்துதியில குந்தி தேவி கேட்டுக்கிறா, விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம் அப்படின்னு கேட்டுக்கிறா. பகவான் கிருஷ்ணன்ட்ட கேக்குறா, பகவான் கிருஷ்ணனே, கிருஷ்ண பரமாத்மாவே, நீ எனக்கு கஷ்டங்களையே கொடு, கஷ்டங்கள் தந்தாதான் எப்பவுமே திருப்பி திருப்பி உன்னோட தர்சனம் கிடைக்கும். அப்படி தர்சனம் கிடைக்கிறது அது எனக்கு முக்திக்கும் வழியாகிறது. அதனால நீங்கள் எனக்கு திருப்பியும் கஷ்டத்தையே கொடு அப்படின்னு கேட்டுக்கிறா. பிரகலாதன் பிரகலாத வரதருக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா, இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு நம்ம அப்பா தட்டி கேட்கறத அந்த ஸ்தம்பத்தை உடைச்சுண்டு நரசிம்ம ஆகிருதியோட பகவான் வழியில வரார். அப்படி தன்னோட பக்தனோட வார்த்தைய இந்த தூண்லயும் இருக்கார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய காப்பாற்றுறதுக்கு பகவான் குழந்தை பிரகலாதனா எந்த வரவுமே வேண்டான்னு கேட்ட பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றார். அப்புறம் அக்ரூரருக்கு எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னு கேட்டா, அக்ரூரர் கம்சன் அனுப்பி தனுர்யாகம் என்கிற வியாஜேனா பகவானை கூட்டின்னு வா சொல்லி அனுப்புறா. இப்படி அனுப்புறத அவர் போய் கூட்டின்னு வரார். கூட்டின்னு வரத சந்தி வேலை வருது. சந்தி வேலை வரத அவர் சொல்றாரு, 2 பேரும் குழந்தைகள், கிருஷ்ணனும் ராமனும் 2 பேருமே குழந்தைகள். இப்ப குழந்தைகளா நீங்கள் ரதத்துல உட்கார்ந்துருங்கோ, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன், இறங்காதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தியாவந்தனத்துக்காக குளத்துல இறங்குறார். இறங்குறது குளத்துல இறங்கி முங்குறார். முங்கினா தண்ணிக்குள்ள பகவானை தெரியறது. முங்கிட்டு பொங்கினா ரதத்துல பார்த்தா குழந்தை அங்க இருக்கான்னு பகவான் ரத்திரியும் தெரியறது. அவருக்கு அப்படியே தேகம் எல்லாம் புல்லரிக்கிறது. அப்போ பகவான் ரொம்ப தமாஷா கேட்கிறார் அக்ரூரன்ட்ட, என்ன அக்ரூரா, ரொம்ப ஜலத்துக்கு தணுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த பக்தனுக்கு அவர் அனுகிரகம் பண்றார். கோபிகள் ராசக்கிரீடை பண்ணுறது, கோபிகளோட பகவான் ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கிறது அந்த சௌபகமத்தை கொஞ்ச நேரம் அடக்கிறதுக்காக அவர் கொஞ்ச நேரம் காணாமல் போயிடுவார். அப்படி போறது பகவான் இவ என்ன பண்றான்னா, பகவான் பண்ண லீலைய அவளே ஒவ்வொருத்தரும் ராதையும் கிருஷ்ணனுமா மாறி அவ அந்த லீலைய நடத்தி பகவான்ல தன்மை பாவம் படுறா. அப்படி அவளுக்கு அனுகிரகம் பண்றார். இப்படி ஒவ்வொரு பக்தனுக்கு ஒவ்வொரு விதம் அனுகிரகம் பண்றார். இப்போ வாமன அவதாரத்துல பார்த்தோம்னா, மகாபலிக்கு அவர் 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்கறத
ஆദ്യത്തെ 2 அடியில அவர் மொத்தமும் அளந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த அடி எங்க வைக்கிறது தன்னோட தலையவே குனிச்சுக்கிறார். அப்போ பகவானுக்கு அப்படியே திருப்தி ஆயிடுது. அப்படின்னா அந்த இடத்துல என்ன புரியுறது? அங்க நம்மளோட அகம் உள்ளதை விட்டாச்சுன்னா அதானது எல்லாமே விட்டு நீயே சரணம் அப்படின்னு சொல்லி அவர் தலையை குனிச்ச உடனே அவருக்கு அந்த அவர் நிகிரகம் பண்றார். அதாவது அதுல இருந்து என்ன புரியுறது கேட்டா, நம்ம அவரை நீயே சரணம் வேற ஒண்ணும் கதி இல்லைன்னு அப்படியே அடைஞ்ச உடனே அவர் சும்மா அனுகிரகம் மாத்திரம் இல்லை, அவரையே நமக்கு தந்து விடுறார். அந்த இடத்துல அது தெரியறது. மகாபலிக்கு அவரா அனுகிரகம் பண்ற இடத்துல கஜேந்திரன் முதலை காலை பிடிச்சு விட்டு வேற யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்லைங்கிற ஸ்திதியில ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே ஓடிண்டு வர சக்கரத்தை எடுத்துட்டு தன்னோட பக்தனை காப்பாற்றுறதுக்கு அப்படி கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றார். அப்புறம் தன்னோட அம்மாவே சின்ன குழந்தையா இருக்கிறத கட்டி போடுறா. குறும்பு பண்றியா, இருவா நான் உன்னை கட்டி போடுறேன்னு சொல்லி கட்டி போட நினைக்கிறா. கட்ட முடியாதுக்கு 2 அங்குலம் நீளம் கயறு குறைஞ்சுட்டே வருது. கட்டவே முடியறது இல்லையா யசோதா அம்மாக்கு. கட்டவே முடியலையே சொல்லி தளர்ந்து விட்டு அசந்து உட்கார்ந்த உடனே பகவான் நினைக்கிறார். பகவான் நினைச்சோடனே தாயாருக்கு கட்ட முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதம் பகவான் அனுகிரகம் பண்றார். இப்போ இந்த ஸ்துதிகள்லயே நான் பீஷ்ம ஸ்துதியை பத்தி பேச போறேன். இந்த பீஷ்ம ஸ்துதி ரொம்ப ஒசந்தது. இந்த ஸ்துதிகள்ல எல்லாம் ரொம்ப வசந்தது, உகந்த ஸ்துதி இது. என்னத்தினால அப்படின்னு பார்த்தா, பீஷ்மர்ங்கிறவர் வாழ்க்கையில நிறைய அடிபட்டவர். அவர் ரொம்ப நிறைய காலம் வாழறார். வம்ச பிரதிசந்தி வருது. இந்த பிரதிசந்தி எல்லாம் நிகழ்த்துறதுக்காக அவர் குலத்துக்கு வேண்டி ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறார். அவருக்கு சாந்தனவன், காங்கேயன், அப்புறமா தேவபிரதன் இப்படியெல்லாம் பேர் இருக்கு. அவருக்கு பீஷ்மர்ங்கிற பேர் எப்படி வந்தது கேட்டா, அவரோட அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத ஆசைப்படுறத அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்காக இவர் ரொம்ப பீஷ்மமான ஒரு பிரதிஜைய பண்றார். அதாவது 33 கோடி தெய்வங்களையும் முன்னிறுத்தி பிரதிஜை பண்றார். நான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்றத மேலேந்து அசரீரி வளர்க்கறது. பீஷ்மா 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 சொல்லி அப்படி அவருக்கு அந்த பேரு வந்தது அந்த சமயத்துலதான். பீஷ்மமான அந்த பிரதிஜை பண்ணதுனால அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற பேரு. இப்போ இவர் கஷ்டங்கள் அனுபவிக்கும். இந்த பிரம்மச்சரியத்துக்கும் இவருக்கு ரொம்ப சோதனைகள் எல்லாம் வருது. அதாவது இவரோட தம்பி விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவர் காசிராஜாவோட பொங்கலான அம்பிகா, அம்பாலிகா இவாளை சுயம்பரத்துல போய் கடத்திட்டு வர்றார். கடத்திட்டு வரத பாக்கி ராஜாக்கள்லாம் பரிகாசம் பண்றா, ரொம்ப ஏளனமா பேசுறா. இன்னும் நீ பிரம்மச்சாரி அப்படின்னு சத்தியம் எல்லாம் பண்ணி பெண்களை எல்லாம் கட்டிட்டு போறா சொல்லி பின்னாலேயே யுத்தத்துக்கெல்லாம் ஓடி வரா. நிறைய பேர் யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு திரும்பி போயிடுறா. சால்வன் மாத்திரம் கூடிய இன்னும் கொஞ்ச தூரம் வரான். அப்போ சால்வனையும் தோல்கடிச்சு அவரும் திரும்பி போயிடுறார். அதுக்கப்புறம் தான் அம்பை சொல்றா, நான் எனக்கு சால்வனை எனக்கு பிடிக்கும், அவருக்கும் என்ன பிடிக்கும், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அப்பவே இவர் கேட்கிறார் அம்பேட்டா, நீ இந்த முதல்லயே சொல்லியிருந்தா நான் அப்பவே இறக்கி விட்டுருப்பேன்னு சொல்லி அப்பவே பணிப்பெண்கள் கூட அம்பையே இறக்கி விடுறார். இறக்கி விட்டுட்டு அவள் சால்வன் போய் கேட்கறத சால்வன் சொல்றான், நான் வீர காதலை விட வீரத்தை தான் மதிக்கிறேன். நான் எப்ப தோத்து திரும்பி ஓடி வந்துட்டேனோ அதனால நான் இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, நீ திரும்பி போயிடு அப்படிங்கிறா. அப்ப விசித்திர வீரன் இங்க பீஷ்ம பிதாமகர் விசித்திர வீரன் சொல்றாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றத எப்ப அவள் இன்னொருத்தனை மனசுல நினைச்சாச்சோ இனிமே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையே சொல்றார். உடனே அம்பை நீங்கள் தான் பீஷ்ம பிதாமகர்கிட்ட சொல்றா, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்,
இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வந்ததுக்கு நீங்க தான் காரணம், அதனால நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஆனா அவர் பண்ணின அந்த பீஷ்மமான சத்தியத்துல இருந்து அவர் அணு எடை கூட வெதிச்சலிக்கிறது இல்லை, வெதிச்சலிக்கவும் மாட்டார். அப்போ அப்படி அந்த இடத்துல அவருக்கு அம்பேனால அந்த பிரம்மச்சரியத்துக்கு அவருக்கு பெரிய சோதனை வருது. அப்புறம் அவள் என்ன பண்றாகட்ட, அவ அப்பாட்ட போய் சொல்லி அவரோட குருவான பரசுராமரை கூட்டின்னு வரா. குரு சொன்னா கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு குருவை கூட்டின்னு வரா. குருவை கூட்டின்னு வரத்த பரசுராமர் சொல்லத்தையும் பண்ணிக்க மாட்டாரு. அவர் சத்தியத்துல உரைச்சு நிக்கிறார். பண்ணிக்க மாட்டாருங்கிறது மாத்திரம் இல்லை, அவரை யுத்தம் பண்ணி தன்னோட வீரத்தினாலையும் பிரம்மச்சரிய தபஸினாலையும் தோல் கடிச்சு திரும்பி ஓட வச்சு விட்டார். இப்படி அவர் ரொம்ப நிறைய கஷ்டங்கள்லாம் படுறார். இப்போ இவர் சரசையில படுத்துட்டு இருக்கிறத யுதிஷ்டிரன் பார்க்க வரான். தர்ம உபதேசங்கள்லாம் கேட்கறதுக்கு யுதிஷ்டிரன் வரான். பகவானும் கூட வரார். பகவானை பிரத்யட்சமா பார்த்துட்டே சரசையில படுத்துட்டு இருக்கார். பகவான்கிட்ட கேட்டுக்கிறார், என்னோட அந்திய காலத்துல எனக்கு சதுர்புஜங்களோட பீதாம்பரதாரியா எனக்கு தர்சனம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்புறம் யுதிஷ்டிரனுக்கு தர்மோபதேசங்கள், ராஜ தர்மம், தான தர்மம், மோட்ச தர்மம், பிரம்மச்சாரி விரதம், ஸ்திரீ தர்மம், இப்படி அநேக தர்மங்கள் உபதேசம் பண்றார். கடைசியில எல்லா உபதேசங்களும் மகர்ஷிமாரும் நிறைய பேர் இருக்கா, எல்லாரையும் வச்சுதான் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணது யுதிஷ்டிரன் கேட்கிறான், கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதஹ கிஞ்சபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு கேட்கறத பீஷ்ம பிதாமகர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணி அவர் அந்த சர்ச்சையில படுத்துட்டு இவர் சொச்சந்த மிருத்யுங்கிற வரம் அவருக்கு அவ அப்பா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதாவது அவர் நினைச்சப்பதான் அவர் உயிர் பிரியும். அப்போ இவர் உத்தராயண காலத்துக்கு புண்ணிய காலத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இப்போ மனசுல பகவான் பண்ணின அந்த லீலைகளை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மனச ஆயத்தப்படுத்துறார். என்னத்துக்குன்னா பகவான ஸ்துதி பண்ணறதுக்கு. இப்போ அவர் பண்ணின ஸ்துதிய நம்ம பார்ப்போம். பீஷ்ம பிதாமகர் பண்ணின ஸ்துதிய பார்ப்போம். இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி சுசுகமுபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷியத் பவத் பிரவாஹ. அதாவது எந்த ஆசைகளும் எந்த விருப்பமும் இல்லாத என்னோட மனச எல்லா விபூதிகளோடும் கூடின ஆத்மா ராமனான அந்த பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே பபுரலகுலாபிருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனபத்யா. திரிலோகத்தையும் 3 உலகையும் ஆகர்ஷிக்கத்தக்கன அழகோடு கூடின மேனி படைத்த நீலமேக சாமளனான சூரியனை மாதிரி ஜொலிச்சுண்டு, சந்தியா காலத்து சூரியன் மாதிரி ஜொலிச்சுண்டு இருக்கிற மாதிரி உள்ள பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கிற, முன்னெற்றி கேசம் தொங்க தொங்க இருக்கிற தாமரையொத்த முகத்தனான அர்ஜுனோடு சகாவான பார்த்த சாரதியான இந்த பகவான்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதக்கு என்னோட மனச நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். பகுரலகுலாபிருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா யுதிதுரகரஜோ விதூம்ர விஸ்வக் கஜலுடிதஸ்ரமவாத்யலங்கிருதாஸ்யே. இவருக்கு யுத்த காலத்துல ஓடி ஓடி தர்மம் யுத்தம் பண்ணறது, குதிரையோடு குளம்படி எல்லாம் பட்டு இவர் மேல ஊசி எல்லாம் படுறது, அப்புறம் யுத்தத்துக்காக அங்கெங்கேயும் ஓடுறதுனால வெசர்ப்பெல்லாம் பொடிஞ்சு நிக்கிறது. அப்படியாப்பட்ட அந்த அழகான முகத்தை நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
இப்போ யுத்த காலத்துல நடுவுல கொண்டு போய் தேரை நிறுத்துறார் பகவான். தேரை நிறுத்தத்தையே அவர் எதிர்பட்சத்தில் உள்ளவரையெல்லாம் பாக்கறதையே ஒவ்வொருத்தரோட ஆயுசையும் அவர் எடுத்தாச்சு. ஆனா அர்ஜுனன் வந்து தளர்ந்து ரொம்ப சோர்ந்து போய் நிற்கிறான். எப்படி இவாளையெல்லாம் நான் யுத்தம் பண்ணி தோல்படிப்பேன், என்னோட குருவாச்சே, என்னோட தாத்தாவாச்சே, வயசுல முதிர்ந்த பேராச்சே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் நிக்கிறத பகவான் தர்மோபதேசம் பண்ணி நீ க்ஷத்ரியன்டா, உனக்கு உன்னோட தர்மங்கிறது யுத்தம் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி கீதோபதேசம் பண்ணி முன்னிறையில நிறுத்துறார். அத பட்டத்திரிப்பாடு எப்படி சொல்றாருன்னா, ஜிஷ்ணோஸ்வம் கிருஷ்ணசூதः खलु समरमुखे बन्धुघाते दयालुं खिन्नं तं वीक्ष्य वीरम् किमिदमयि सखे नित्यये कोऽयमात्मा को वद्यः कोऽत्र हन्ता तदिह वदभियं प्रोज्यमय्यर्पितात्मा धर्म्यं युद्धं चरेति प्रकृतिमन यथा दर्शयन् विश्वरूपम्. அடுத்தது அவர் பண்ற ஸ்துதி. स्वनिगममपहाय मत्प्रतिज्ञाम् ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणेभ्ययाच्चलद्गुर् हरिरिव हन्तुमिभं गदोत्तरीयः. धृतरथचरणोभ्ययाच्चलद्गुर् ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயா. அதாவது யுத்தம் நடத்துறதுக்கு முன்னாலேயே பகவான் வந்து சத்திய பிரதிஜை நடத்துறார். அதான் நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேங்கிறது. ஒரு பட்சத்துக்கு நான் என்னையே தருவேன், ஒரு பட்சத்துக்கு என்னோட சைன்யத்தை தரேன் அப்படின்னு முன்னாலேயே போய் அவ கேட்கறத சொல்றார். அப்போ பாண்டவா வந்து எங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் போருன்னு சொல்லி பகவான் அவளோட பட்சத்துல நிறுத்திண்டா. கௌரவா வந்து அவரோட சைன்யம் போருன்னு சொல்லி அவரோட சைன்யத்தை வாங்கிட்டார். சோ பகவான் வந்து அந்த பிரதிஜை பண்ணியிருக்கார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொல்லி. இப்ப நம்ம ஒரு கதைக்கு போறோம். அது என்னவாக்கும் கேட்டா, யுத்தம் நடந்துட்டு ஒரு நாளைக்கு சாயங்கால நேரம் எல்லாரும் யுத்தம் எல்லாம் பண்ணி டயர்டாயி அவாவா காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டுண்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க ஒரு வயசானவர் அவரோட காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உட்காந்துருக்கார். அது அப்படி கேட்டா பீஷ்ம பிதாமகர். அங்க ஒருத்தர் வர்றார். வந்து அது வர்றது வந்து துரியோதன் ஆக்கும். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, வந்து தாத்தாட்ட சொல்றான், எங்களோட பட்சத்துல 7 பேர் மிருத்யு அடைஞ்சாச்சு, அந்த பாண்டவ பட்சத்துல ஒருத்தம் கூட இன்னும் மிருத்யு அடையலை. உனக்கு சோறு இங்கேயும் கூர் அங்கேயும் ஆக்கும். நீ பிசிக்கலா தான் இங்க இருக்கியே தவிர நீ ஃபுல்லா மென்டலா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாய் அப்படின்னு ரொம்ப 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 ஏசி பேசிட்டு போறான். அவருக்கு ரொம்ப அசாத்தியமா கோபம் வருது பீஷ்ம பிதாமகருக்கு. நாளைக்கு நான் என்ன நடக்கிறது பாரு அப்படின்றார். அப்படி சொன்ன மாதிரியே அடுத்த நாளைக்கு என்ன பண்றாரு கேட்டா, பீஷ்ம பிதாமகர் யுத்த காலத்துல வந்து கோர தாண்டவம் ஆடுறார். வருஷம் பெய்யறது அப்படியே 10,000 அதிகம் ராஜாக்கன்மாரை வதம் பண்ணிட்டு இருக்கார். பகவான் கேட்கிறார் அர்ஜுனன்ட்ட, என்னடா அர்ஜுனா ஒன்னும் பண்ணாய்க்கு பேசாய்க்கிருக்கா, தாத்தா பண்ணதையும் பார்த்துண்டு ஏதாவது பண்ணுடா சொல்றத அர்ஜுனும் எதுவும் பண்ணாய்க்கு சோர்ந்து போறத பகவான் இறங்கி ரதத்துல இருந்து குதிச்சு சக்கரத்தையும் எடுத்துட்டு பீஷ்ம பிதாமகருக்கு நேரம் ஓடுறது. பீஷ்ம பிதாமகர் வந்து கையெடுத்து தள்ளி குனிச்சு நிக்கிறத அதை பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டு அவர் திரும்பி வரார். இங்க என்னன்னா, இவர் வந்து தன்னோட பக்தன் பண்ணின அந்த சத்தியத்தை அதாவது ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பண்ணினாரு. அந்த சத்தியத்தை நிஜமாக்கிறதுக்காக, பீஷ்ம பிதாமகர் பண்ண சத்தியத்தை நிஜமாக்கிறதுக்காக பகவான் பண்ண சத்தியத்தை கைவிட்டு விட்டார். அப்படி பக்தனுக்காக அவர் என்ன வாழ்ந்தாலும் பண்ணுவார்.
भक्तोत्तंसेऽथ भीष्मे धरणिभरक्षेपकृत्यैकसक्ते नित्यं नित्यं बिभिन्दत्यवनिभृतयुधे प्राप्तसादे च पार्थे निःशस्त्रत्वप्रतिज्ञां विजहदरिवरम् धारयन् क्रोधशालीव आधावन् प्राञ्जलिं तम् நதசிரசமதோ வீட்சமோதாதபாக அப்படின்னு பட்டத்திரிப்பாடு சொல்லியிருக்காரு. அவர் கேட்கிறாராம் குருவாயூரப்பன்ட்ட, நீ உன்னோட பக்தனை காப்பாற்றுறதுக்கு வேண்டி சக்கரம் மட்டும் ஓடினியாமே அப்படின்னு சொல்லி. இங்க நம்ம பிரகலாதனோட கதையை நினைச்சு பார்த்துக்கலாம். அதாவது அவர் பிரகலாதன் இந்த தூண்லயும் இருக்கான்னு சொன்னத சொன்னேனே, அது மாதிரி அவர் தூணை பொழுந்துண்டு வராரு. அப்போ அந்த இடத்துல பிரகலாதனோட வார்த்தையும் சத்தியமாக்குறார், ஹிரண்யகசிபுவோட வார்த்தையும் சத்தியமாக்குறார், சனத்குமாராதி முனிகளோட வார்த்தையும் சத்தியமாக்குறார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ अदृश्यताच्युतरूपमेकम् स्तम्भे सभायां न மிருகம் ந மானுஷம். இப்படி பக்தாளுக்காக அவர் என்ன வேணா பண்ணறதுக்கு ரெடியா இருக்கார். நம்ம பண்ண வேண்டியது அவரை மனசார ஸ்மரிக்கணும். அவருக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்ங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது நம்மளால ஆனது பண்ணணும், நினைச்சுக்கணும் பகவானா. அவர் அப்படிதான் நம்மள்கிட்ட கேட்கிறார். எப்படி காற்று மூங்கில்களை ஒன்னோட ஒண்ணு உராயும்படி செய்யறதோ, உராயும்படி செய்து தீய உண்டு பண்ணுறதோ, அம்மூங்கில் காட்டை அழிய செய்கிறதோ, அதே போல ஸ்ரீகிருஷ்ணன் பூமிக்கு பாரமா இருக்கிற ராஜாக்கன்மாரோடு கூட்டத்தை அழிக்கிறதுக்கு சூதாட்டம் எனும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். பக்தர்களை காத்தலையே கடமையாய் கொண்ட அந்த பக்த வத்சலன் திருவடி தாமரைகளையே மனசிலிட்டு இம்மானிட உடலை விட்டொழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பீஷ்ம பிதாமகர் தன்னோட இந்திரியங்களை மனச எல்லாம் ஒருநிலைப்படுத்தி பகவான்ல மனச நிறுத்திண்டு ஆத்மா பரமாத்மாவில லயிப்பிக்கிறார். பகவானோட ஐக்கியமானார். அந்த இடத்துல பூமாரி எல்லாம் வர்ஷிக்கிறது. இப்படி இந்த ரொம்ப உசந்ததான பீஷ்ம ஸ்துதிய சொல்லி நான் நிறுத்திக்கிறேன். என்னோட வார்த்தைகளை பகவத் பாதங்கள்ல சமர்ப்பிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. முஹுரபி மனசா த்வத்கத பிரேரிதாத்மா யத்யத் குருவே சமஸ்தம் ததிஹ பரதரே த்வயி அசௌ அர்ப்பயாமி ஜாத்யாபி ஹஸ்வபாகஹ த்வயி நிஹித மனः கர்மவாகிந்தியார்த்த பிராணஹ விஸ்வம் புனீதே நதோ விமுகமனாஹ தத்வதாத் விப்ரவதியாஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபாரதத்துல எல்லாருக்கும் ரெண்டு கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று பீஷ்மர், இன்னொன்று கர்ணன். ஏன்னு பார்த்தோம்னா அவ ரெண்டு பேரும் காலத்தின் வசத்தினால அதர்மத்தோட குழுவில் சேர வேண்டியது வந்தாலும் தர்ம வழியை எப்பயும் மனசளவுல பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் படைச்சவா. அப்படிப்பட்ட பீஷ்மர் பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஸ்துதிச்சு சொன்ன ஸ்துதிகளை ரொம்ப அருமையான விரிவுரையோட இப்போ நமக்கு மிஸ்ஸஸ் என்.கே. சரஸ்வதி அவர்கள், என்னுடைய சித்தி, சொன்னாங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இத்தனை நேரமும் ரொம்ப பொறுமையோட ஸ்ரத்தையோட இந்த கேட்டவா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
இதோட என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.